கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் இந்த வேத வாசிக்கும் நிகழ்ச்சியை நீர் எங்களோடு இருந்து கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்வீராக. எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தர் ஜெயத்தை தரும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த மகிமை எங்கள் மத்தியில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. மட்டுமாய் நீ நடத்தி வர ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவரும் போதவன்மானவராக இருந்து நீர் எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்குற தேவனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலையிலே இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும். எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும். உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஒவ்வொருத்தருக்குள்ளும் வர கர்த்தர் கிருபையாக இறங்கி வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை உங்கள் மத்தியிலே அளிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். குறிப்பாக இதனுடைய காரியத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைப்பீர்கள், இது வேத வாசிப்பு தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே தான் இருக்கிற விஷயமே. நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கையில் செல் இருக்கும். நீங்கள் எப்போவும் இதை நீங்கள் போட்டு வாசிச்சுட்டே இருக்கலாம். இதில் நல்ல ஆறுதலான வார்த்தைகள் இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதம் கையில் நம்முடைய கையில் எப்பொழுதுமே வேதம் இராது. ஆனால் இது உங்கள் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் அதை வாசிக்கலாம். அலுவலகத்தில் வாசிக்கலாம், பயண நேரங்களில் போட்டு கேட்கலாம், அது பலவீன நேரங்களில் கேட்கலாம். உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதுதான் உண்மையான ஒரு பரிசுத்த மகிமையின் ஒரு பிரவேச காரியங்களை வழிநடத்துகிற ஒரு நிகழ்ச்சி என்பதை மறந்து விடாதீர்கள். வேத வாசிப்பு தானே, பைபிள் படிக்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் செய்கிற மகிமையை நான் ருசிக்கிறேன். ஓராண்டில் 2 முறை இதை வாசித்து முடிக்கிறேன். அப்போ வருஷத்தில் அப்போ நம்ம எப்படின்னு பாருங்கள், நம்ம லைஃப்பில் வேதத்தை வாசித்தோன்னு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி படிக்க போகிற பகுதியை பார்த்திங்கன்னா, சங்கீதம் 78, 79, 80 ஆகிய இந்த சங்கீதத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு வரோமோ அது அதில் அப்படியே நமக்கு அதிசயங்களை கர்த்தர் காட்டுறார். கர்த்தருக்கு நன்றி. ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சங்கீதம் 78 ஆசாப் எழுதின மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை உமைகளால் திறப்பேன். பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரவேலின் வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி உம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாக தாங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆயுதமணிந்த வில்வீரரான எப்ராஹிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர்கள் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் அவர்கள் காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவர்களை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் இராமொழுதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலின் நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதியைப் போல ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே
போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ? இதோ அவர்கள் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாக புறப்பட்டு வந்து அவர்கள் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாகவும் அக்கினி பற்றி எறிந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷர் சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தெண்டலையும் வீச செய்தார். மாம்சத்தை தூணத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாகவும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறக்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயிலே இருக்கும் பொழுதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்கள் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவைகளை மடிய பண்ணினார். அவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களையும் அவர் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவாகலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணுகிறார். அவர்களை அவர் கொல்லும் பொழுது அவரை குறித்து விசாரித்து அவர் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினாலும் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிறைவேறப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. அவரோ அவர்கள் அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரகம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்று நினைவு கூர்ந்தார். எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவருடைய தங்கள் சத்துருவுக்கு விலக்கிமிட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார்கள். அவருடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவருடைய ஆறுகளில் உள்ள ஜனத்தை குடிக்கக்கூடாதபடி செய்தார். அவர்களை அழிக்கும்படி கண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவருடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். கல்மழையினால் அவருடைய திராட்சை செடிகளையும் ஆலங்கட்டினால் அவருடைய அத்தி மரங்களையும் அழித்து அவருடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவருடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். தமது உக்கிரகமான கோபத்தையும் முறுக்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காக்காமல் அவருடைய ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். எகிப்திலே தலைச்சான் விலைகள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பலனின் முதல் பேலான யாவையும் அழித்து தம்முடைய ஜனங்கள் ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்கள் பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. அவர்களை நமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்தது. அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களை இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய் தங்கள் பிதாக்களை போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் பிள்ளை போல துவண்டு தங்கள் மேடைகளிலே அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார். தேவன் அதை கேட்டு உக்கிரகமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பாவத்தை சிறையிருப்புக்கு தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். அவர்கள் வாலிபரை அக்கினிக்கு பட்சித்து அவர்கள் கன்னியஸ்திரிகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். அவருடைய ஆசாரிகள் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்களுடைய விதவைகள் அளவில்லை. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவளைப் போலவும் திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வர பண்ணினார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராஹிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல்
யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்னைக்கு நிற்கும்படி தாம் அஸ்திபாரம் படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கருவலாடுகளின் பின்னாகத்திருந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அதிக சங்கீதம் 79. ஆசாப்பின் சங்கீதம். தேவனை புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரில்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சகந்தமுமானோம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் கோபமாயிருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்னியை போல எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரகத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவர்கள் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தினாலே மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? உமது ஊழியக்காருடைய சிதறுண்ட இரத்தத்தினாலே பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே என் கண்கள் முன்பாக விளங்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெரும் மூச்சு உமது முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டுள்ள உமது பயத்தினாலே உயிரோடைய காத்தரிடும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உண்மை நிந்தித்து நிந்தையை இளத்தனையாக அவர்கள் மடியில் திரும்ப பண்ணும். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாக நாங்கள் உண்மை என்றென்னைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். சங்கீதம் 80. சாட்சி விளங்கும்படி சோசானியும் ஏடுத்து என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தில் நுகுப்பிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல வழிநடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியம். எப்ராஹிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பிய தங்களை ரட்சிக்க வந்தவர்களும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். அது முகத்தை பிரகாசிக்க பண்ண, அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானவழியாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் பட்சித்தது. அதன் நிழல் மலைகளும் அதன் கிளைகளில் திரவியமான வேறு கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாகவும் தன் கிளைகளை நதி மட்டமாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழி நடத்துகிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனை திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின் கொடியையும் உமது நீர் திடப்படுத்தின கிளையும் கடாட்சி தருளும். அது அக்னியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிட்டு உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் அது வலது பாரிசத்தில் புருஷன் மேலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷ குமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திரும்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆம், வாசிக்க வேண்டிய விதப்பதி வாசித்தோம். ஜெபிப்போம். பரலோக தந்தையே, இந்த நேரத்தில் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா
நாங்கள் இந்த நன்மைகளை ருசிக்க உதவி செய்யும் ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை விளங்கட்டும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென் ஆமென்.